இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உங்க பிஎஃப் அக்கௌண்ட்டை ஆக்டிவேட் பண்ணி அதுல உங்க கேஒய்சி, அதாவது உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயிலை நம்ம ஆட் பண்ணிட்டு பேலன்ஸ் எவ்வளவு இருக்குன்னு செக் பண்ணிட்டு மணி வித்ட்ரா பண்ண போறோம். ஓகேங்களா, இதுதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இது எல்லாமே நீங்க இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பா புரியும். அதுக்கு நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அது உங்க பிஎஃப் அக்கௌண்ட்டை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். அது எப்படி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். அதுக்கு உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்னென்ன வேணும்னு பாத்தீங்கன்னா, உங்களுடைய யுஏஎன் நம்பர், அதாவது உங்க பிஎஃப் நம்பர்னு சொல்லுவாங்க, அந்த நம்பர் தேவை. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டு தேவை. அடுத்து உங்களுடைய ஆதார் கார்டுல இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் தேவை. அடுத்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக் தேவை. இதை நாலும் நீங்க ரெடியா வச்சுக்கோங்க. இதுல உங்க ஆதார் நம்பரோட இணைக்கப்பட்டுள்ள மொபைல் நம்பர் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டினியூவா சொல்லியிருக்கேன், அதையும் பாருங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய யுஏஎன் நம்பர், அதாவது உங்க பிஎஃப் நம்பர் உங்ககிட்ட இல்ல அப்படின்னா அதை எப்படி எடுக்கிறது நான் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ கண்டினியூவா பாருங்க, இந்த வீடியோலயே அதுவும் வரும். இதுல நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் வந்துருங்க. கூகுள்ல ஆதார் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணிட்டு அதுல நீங்க என்ட்ரு கொடுத்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வர வெப்சைட் பாத்துங்க, ஆதாரோட அபிஷியல் வெப்சைட் வந்திருக்கும். சோ இந்த வெப்சைட்டை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. இதுல உங்களுக்கு லாங்குவேஜ் கேட்கும். சோ இங்கிலீஷ் நான் செலக்ட் பண்றேன். உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் வேணுமோ அதை நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. இதுல பாருங்க, உங்களுக்கு ஆதார் வெப்சைட், கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் ஓபன் ஆயிருச்சு. இதுல ஃபர்ஸ்ட் எடுத்தது உங்களுக்கு இந்த இடத்துல இருக்கு பாருங்க, மை ஆதார் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அதுக்கு நீங்க மவுஸை கொண்டு போய் வச்சீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கு அடுத்து இந்த லிஸ்ட் வரும். இதுல மூணாவது ஆதார் சர்வீஸ்னு இருக்கு பாருங்க. இதுல நீங்க கீழே வந்தீங்கன்னா ஆதார் செக் வேலிடிட்டி, அதாவது செக் ஆதார் வேலிடிட்டின்னு இருக்கு பாருங்க. சரி, நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணது தனி டேப்ல ஆதார் செக் வேலிடிட்டி பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆகும். இந்த இடத்துல ஆதார் நம்பரை நீங்க என்ட்ரி பண்ணுங்க. உங்களுடைய ஆதார் நம்பரை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல இருக்கு பாருங்க கேப்சா, இது அப்படியே இந்த இடத்துல மாறாம அப்படியே டைப் பண்ணிருங்க. இப்ப நான் ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு தான் அடுத்து கேப்சாவை இப்ப என்ட்ரி பண்றேன். இது ரெண்டையுமே என்ட்ரி பண்ணிட்டு இந்த ப்ரொசீட் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ப்ரொசீட் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. கொடுத்தது அப்புறம் பாருங்க, இந்த இடத்துல உங்களுடைய ஆதார் நம்பர் வந்திருக்கும். இந்த இடத்துல அவங்களுடைய ஏஜ் நீங்க பாத்துக்கலாம். அடுத்து இந்த இடத்துல அவங்க ஃபீமேலா மேலா அப்படிங்க பார்க்கலாம். இந்த பேஜுக்கு நம்ம முக்கியமா வந்தது காரணம் மொபைல் நம்பர். இதை யூஸ் பண்ணி நீங்க ஆதார் கார்டுல எந்த மொபைல் நம்பர் உங்களுக்கு லிங்க் பண்ணிருக்கு அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ பண்ண ஸ்டெப்ஸை பத்தி இப்ப பாருங்க, 821 முடிகிற மொபைல் நம்பர் தான் உங்களுக்கு லிங்க் ஆயிருக்கு. இந்த நம்பர் இருந்தால் மட்டும்தான் உங்களால பிஎஃப் பணத்தை ஆக்டிவேட் பண்ணி நீங்க வித்ட்ரா பண்ண முடியும் அக்கௌண்ட் எல்லாம். இந்த நம்பர் கண்டிப்பா உங்களுக்கு வேணும். அப்படி உங்ககிட்ட இந்த நம்பர் இல்ல அப்படின்னா நீங்க ஆதார் கார்டுல உங்ககிட்ட ஆக்டிவா கையில என்ன நம்பர் இருக்கோ அதை நீங்க ஆதார் சர்வீஸ் சென்டர் போய் உங்களுடைய கைரேகையை வச்சு நீங்க உங்க கையில இருக்க மொபைல் நம்பரை சேஞ்ச் பண்ணிட்டு வரணும். இதே ஸ்டெப்பை யூஸ் பண்ணி உங்க கையில இருக்க மொபைல் நம்பர் சேஞ்ச் ஆயிருச்சான்னு செக் பண்ணிட்டு நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். நான் சொல்ல போற அடுத்த ஸ்டெப்பை அதுக்கப்புறம் பாருங்க, நம்ம சேனல்ல ஆதார் கார்டுல கொடுத்துள்ள மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தனி வீடியோ போட்டிருக்கேன். நான் சொன்ன இந்த ஸ்டெப் சம்டைம் உங்களுக்கு வெப்சைட் ஒர்க் ஆகல, சர்வர் ஒர்க் ஆகல, ஆனா மொபைல் நம்பர் செக் பண்ணணும் அப்படின்னா இதுல மொத்தம் 4 ஸ்டெப் சொல்லியிருக்கேன். நீங்க வேற ஸ்டெப் யூஸ் பண்ணி உங்க ஆதார் கார்டுல லிங்க் பண்ணிருக்க மொபைல் நம்பரை நீங்க கண்டுபிடிச்சிக்கலாம். இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், பாத்துக்கோங்க. மொபைல் நம்பர் கண்டுபிடிச்சிட்டு நான் சொன்ன மாதிரி அந்த மொபைல் நம்பர் கையில வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க வச்சிருக்க ப்ரௌசர்ல கூகுள் ஓபன் பண்ணிருங்க. கூகுள்ல பிஎஃப் மெம்பர் லாகின் அப்படின்னு டைப் பண்ணுங்க. டைப் பண்ணி என்ட்ரி கொடுங்க. அதுல ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் பாத்தீங்கன்னா பிஎஃப் எம்ப்ளாயோட அபிஷியல் வெப்சைட், அதாவது யூனிஃபைடு போர்ட்டல் -m.epfindia.gov.in அப்படின்னு கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட் இந்த இருக்கு பாருங்க. இந்த வெப்சைட்டை பாத்துக்கோங்க. இந்த வெப்சைட் கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. கூகுள்ல உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ரிசல்ட் இதே தான் வரும். இதை நீங்க கிளிக் பண்ணி ஓபன் பண்ணிக்கோங்க. ஓபன் பண்ணதும் உங்களுக்கு இந்த பேஜ் வந்துரும். இந்த பேஜ்ல உங்களுக்கு இந்த மாதிரி மெனு வரும். இதை நீங்க ஓகே கொடுத்துருங்க. இதான் கவர்மெண்ட் அபிஷியல் வெப்சைட். வெப்சைட்ல நீங்க ரைட் சைட் கார்னர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யுஏஎன் நம்பர், பாஸ்வேர்டு, கேப்சா எல்லாம் கொடுத்திருப்பாங்க. நம்ம கிட்ட யுஏஎன் நம்பர் மட்டும் தான் இருக்கும், பாஸ்வேர்ட்லாம் நம்ம இன்னும் கிரியேட் பண்ணல. இந்த பேஜ்ல நீங்க இப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பாருங்க, இந்த லிஸ்ட்ல உங்களுக்கு ரெண்டாவதா ஆக்டிவ் யுஏஎன் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை யூஸ் பண்ணி நீங்க ஆக்டிவேட் பண்ணலாம். இந்த ஆக்டிவ் யுஏஎன் அப்படிங்கறத கிளிக் பண்ணி ஓபன் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு உங்களுடைய யுஏஎன் நம்பர் தெரியல, மறந்துருச்சு, தொலைஞ்சிருச்சு அப்படின்னா இதுக்கு கீழே பாருங்க நோ யுவர் யுஏஎன் அப்படின்னு கொடுத்துருக்கு பாருங்க. இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி தான் நீங்க உங்களுடைய யுஏஎன் நம்பர் எடுக்கணும். இது எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல்ல தனியா வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க இந்த யுஏஎன் நம்பர் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ண போறோம்னா ஆக்டிவ் தான் பண்ண போறோம். ஆக்டிவ் யுஏஎன் அப்படிங்கறத நான் கிளிக் பண்ணி ஓபன் பண்றேன். பாருங்க, இந்த பேஜுக்கு வந்துருச்சு. ஆக்டிவேட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் யுஏஎன் அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கோங்க இந்த இடத்த. உங்களுடைய யுஏஎன் நம்பர், உங்களுக்கு என்ன நம்பர் கவர்மெண்ட்ல இருந்து யுஏஎன் நம்பரா கொடுத்திருக்காங்களோ, அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் நம்பர்னு கொடுத்திருப்பாங்க, அந்த நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. ஓகேங்களா, என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து மெம்பர் ஐடிங்கிறத செலக்ட் பண்ண வேணாம், யுஏஎன் நம்பர் மட்டும் என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாருங்க, இந்த இடத்துல ஆதார் அப்படின்னு இருக்குல்ல, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணுங்க. ஆதார் நம்பர் என்ட்ரி பண்ணிட்டு
பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல நேம், உங்களுடைய ஆதார் கார்டுல நேம் எப்படி இருக்குதோ அது அப்படியே ஸ்பெல்லிங் மாறாம ஒரு எழுத்து கூட மாறாம ஆதார் கார்டுல ஹஸ்பண்ட் நேம், ஃபாதர் நேம், இல்ல ஸ்பெல்லிங் இனிஷியல் ஒரு எழுத்து எப்படியோ உங்க ஆதார் கார்டுல என்ன மாதிரி உங்க நேம் இருக்குதோ அந்த நேம் அப்படியே இதுல டைப் பண்ணுங்க. அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், உங்க ஆதார் கார்டுல என்ன டேட் ஆஃப் பர்த் இருக்கோ அதை அப்படியே கரெக்டா என்ட்ரி பண்ணுங்க. ஆதார் கார்டுல டேட் ஆஃப் பர்த் இல்ல அப்படின்னா லாகின் பண்ணி செக் பண்ணலாம் உங்க டேட் ஆஃப் பர்த் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. அதுக்கான வீடியோ நம்ம சேனல்ல போட்டிருக்கோம், புதிய ஆதார் கார்டு ஆன்லைன்ல எப்படி டவுன்லோட் பண்றது சொல்லிட்டு. இதை நீங்க டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா உங்க ஆதார் கார்டுல டேட் ஆஃப் பர்த் ஃபுல்லா இல்ல அப்படின்னா டேட் மந்த் இயரோட சேர்த்து நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணி ஆதார் கார்டுல என்ன டேட் ஆஃப் பர்த் கொடுத்திருக்கு அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். நம்ம சேனல்ல எல்லாத்துக்கான வீடியோவும் இருக்கு. ஸோ டேட் ஆஃப் பர்த் என்ட்ரி பண்ணிட்டு அடுத்து உங்களுடைய மொபைல் நம்பர், நீங்க ஆதார் கார்டோட லிங்க் பண்ணி வச்சிருக்க மொபைல் நம்பர், இதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டெப் யூஸ் பண்ணி பார்த்தோம் தெரியுமா, அந்த மொபைல் நம்பர் 10 டிஜிட் மொபைல் நம்பர் +91 வேணாம், உங்களுடைய மொபைல் நம்பரை மட்டும் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து இந்த இருக்கு பாருங்க இந்த கேப்சா, இந்த கேப்சாவை கீழே இருக்கிற இந்த கேப்சா பாக்ஸ்ல அப்படியே டைப் பண்ணிருங்க. என்ன மாதிரி கொடுத்துருக்காங்களோ அப்படியே டைப் பண்ணிருங்க. இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல பாருங்க உங்களுக்கு டிக் பாக்ஸ் கொடுத்திருப்பாங்க ஓடிபி வரதுக்காக. ஸோ இந்த டிக் பாக்ஸ் நீங்க டிக் பண்ணிட்டு பாருங்க இந்த இடத்துல கெட் ஆத்தரைசேஷன் பின் அப்படின்னு இருக்கு பாருங்க. ஸோ இதை நீங்க கிளிக் பண்ணுங்க. அப்படி உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் என்ட்ரி பண்ணி சப்மிட் பண்ணதுக்கு அப்புறம் இந்த இடத்துல UAN இஸ் ஆல்ரெடி ஆக்டிவேட்டட், யூஸ் ஃபர்காட் பாஸ்வேர்ட் லிங்க் இன் கேஸ் யூ ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்ட் அப்படின்னு போட்டிருக்கு பாருங்க. உங்களுக்கு இந்த மாதிரி நோட்டிபிகேஷன் வந்துருச்சு அப்படின்னா உங்க UAN நம்பர் ஆல்ரெடி ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஸோ நீங்க ஆக்டிவேட் பண்ண தேவையில்லை, நீங்க டைரக்டா லாகின் பண்ணலாம். அது எப்படி பண்றதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நான் கண்டினியூவா சொல்லியிருக்கேன், கொஞ்சம் ஃபார்வர்ட் பண்ணி பாத்துக்கோங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம். ஓகேங்களா? ஸோ நீங்க ஆக்டிவேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா டைரக்டா நீங்க லாகின் பண்ணலாம். இல்ல ஆக்டிவேட் ஆகிருக்கு ஆனா எனக்கு பாஸ்வேர்டு தெரியல அப்படின்னா உங்க PF பாஸ்வேர்டை எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லிட்டு நான் தனி வீடியோ போட்டிருக்கேன். இந்த வீடியோக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். இந்த வீடியோ நீங்க பார்த்து உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்க சேஞ்ச் பண்ணி இல்ல ரீசெட் பண்ணி உங்க பாஸ்வேர்டு நீங்க கிரியேட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அந்த வீடியோ பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஸோ உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்க ரெடி பண்ணிட்டு உங்க PF அக்கௌண்ட்டை நீங்க லாகின் பண்ணிடலாம். லாகின் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றது சொல்லிட்டு இந்த வீடியோ கண்டினியூவா சொல்லியிருக்கேன் பாருங்க. அப்படி உங்களுக்கு இன்னும் ஆக்டிவேட்டே பண்ணலன்னா இப்போ நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இந்த பேஜ் வந்துருச்சுனாலே உங்களுடைய ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுல நீங்க ஃபர்ஸ்ட் வந்து என்ன பார்க்கலாம் அப்படின்னா உங்களோட PF நம்பர், ஆதார் நம்பர், உங்களுடைய ஃபுல் நேம், டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், அதாவது இந்த மொபைல் நம்பருக்கு தான் உங்களுக்கு மெசேஜ் சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ நீங்க இதெல்லாம் செக் பண்ணிட்டு அடுத்து இந்த இடத்துல பாருங்க என்டர் OTP அப்படின்னு இருக்கு பாருங்க. நீங்க கொடுத்திருக்க மொபைல் நம்பருக்கு உங்களுக்கு OTP ரிசீவ் ஆகும். அந்த OTP நீங்க இந்த பாக்ஸ்ல என்ட்ரி பண்ணி வேலிடேட் OTP அண்ட் ஆக்டிவ் UAN அப்படின்னு இருக்கு பாருங்க. OTP என்ட்ரி பண்ணிட்டு இதை நான் கிளிக் பண்றேன். இப்ப பாருங்க OTP உங்களுக்கு வேலிடேட் ஆகி லோடிங் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்ப பாருங்க உங்களுக்கு கிரீன் கலர்ல ஒரு மெசேஜ் வந்திருக்குது. இதுல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா உங்க UAN, அதாவது உங்க PF அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இப்ப பாருங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பர் OTP வந்த நம்பர், அந்த நம்பருக்கு இந்த UAN அதாவது PF அக்கௌண்டோட பாஸ்வேர்டு உங்களுக்கு சென்ட் பண்ணிருப்பாங்க. ஸோ அந்த பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி தான் நீங்க லாகின் பண்ணணும். இந்த பாஸ்வேர்ட் மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கும். இந்த பாஸ்வேர்டு உங்களுக்கு எப்படி வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஸ்மால் லெட்டர், கேபிட்டல் லெட்டர், நம்பர் இந்த மாதிரி எல்லாமே மிக்ஸ் ஆகி வந்திருக்கும். ஸோ அந்த மெசேஜை பார்த்து கேர்ஃபுல்லா அதே மாதிரி என்ட்ரி பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு மெசேஜ் வந்ததும் நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இதே இதுல ஹோம் அப்படின்னு இருக்கு பாருங்க, இந்த ஹோம் அப்படின்னு கிளிக் பண்ணுங்க. அப்படி இல்லை அப்படின்னா கூகுள்ல PF மெம்பர் லாகின் அப்படின்னு கொடுத்து கூட நான் சொல்ற பேஜுக்கு வரலாம். ஸோ இந்த பேஜுக்கு வரணும். இந்த பேஜுக்கு எப்படி வரணும் நான் இந்த வீடியோ ஆரம்பத்திலே சொன்னேன், அதே மாதிரி யூஸ் பண்ணி இந்த பேஜுக்கு வந்துருங்க. இப்போ இந்த பேஜுக்கு வந்ததும் இந்த இடத்துல உங்க UAN நம்பர், அதாவது உங்க PF நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து பாருங்க இந்த பாஸ்வேர்டு, இந்த பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு SMSல கவர்மெண்ட்ல இருந்து சென்ட் பண்ணிருப்பாங்க. அந்த பாஸ்வேர்டை அப்படியே இதுல என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து பாருங்க இந்த கேப்சாவை அப்படியே இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. இது எல்லாமே என்ட்ரி பண்ணிட்டு சைன் இன் அப்படின்னு கொடுக்கணும். நான் ஃபில் பண்ணிட்டு கொடுக்க போது காட்டுறேன். இதுல உங்களுக்கு இந்த பாஸ்வேர்டு நீங்க என்ட்ரி பண்ணி உங்களுக்கு வந்து தப்புன்னு காமிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா கீழே இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த ஃபர்காட் பாஸ்வேர்டை யூஸ் பண்ணி நீங்க ஃபர்காட் கொடுத்து உங்க பாஸ்வேர்டை ரிட்ரீவ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் தடவையே நீங்க பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் பண்ணலனாலும் பரவாயில்ல, உங்களுக்கு பாஸ்வேர்டு வரவே இல்லை இல்ல வந்திருக்க பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணாலும் தப்புன்னு காட்டுது அப்படின்னா ஃபர்காட் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணி நீங்க பாஸ்வேர்டு ரீசெட் பண்ணலாம். அதுக்கான வீடியோ தனியா நான் போட்டிருக்கேன், வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த UAN நம்பர், பாஸ்வேர்டு, இந்த கேப்சா மூணையுமே என்ட்ரி பண்ணிட்டு இப்ப கீழே சைன் இன் அப்படிங்கறத நான் கொடுக்குறேன். ஸோ இந்த பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜுக்கு வந்தது பாருங்க உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு OTP சென்ட் பண்ணிருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அந்த OTP-யை நீங்க இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க, ஒன் டைம் OTP-யை. அடுத்து இந்த கேப்சாவை கீழே கேப்சா பாக்ஸ்ல இந்த இடத்துல அப்படியே என்ட்ரி பண்ணிருங்க. இப்போ சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க, என்ட்ரி பண்ணிட்டு இப்போ பாருங்க உங்களுக்கு புது பாஸ்வேர்டு கிரியேட் பண்றதுக்கான பேஜ் உங்களுக்கு ஓபன் ஆயிடும். இதெல்லாம் கொடுத்ததுக்கு அப்புறம் ஓல்டு பாஸ்வேர்டு கேட்டிருக்காங்க பாத்தீங்களா, இது வந்து உங்களுக்கு SMSல வந்திருக்குல்ல அந்த பாஸ்வேர்டு லாகின் பண்ண போது எந்த பாஸ்வேர்டு இப்ப கொடுத்தீங்களோ அந்த பாஸ்வேர்டு தான் ஓல்டு பாஸ்வேர்டு. அந்த
ஓல்டு பாஸ்வேர்டை நீங்க அப்படியே ஒண்ணு மாறாம இந்த இடத்துல நீங்க என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு என்ன பாஸ்வேர்டு செட் பண்ண விருப்பமோ அந்த பாஸ்வேர்டு செட் பண்ணுங்க. செட் பண்றதுக்கு ஒரு சில ரூல்ஸ் இருக்குது. கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர், அப்புறம் நம்பர்ஸ் இதெல்லாம் மிக்ஸ் ஆன மாதிரி கொடுங்க. ஒரு எக்ஸாம்பிள் இங்க இருக்கு பாருங்க, எக்ஸாம் அட் 1 2 3 4 5. அதாவது இதுல வந்து இ வந்து கேபிட்டல் லெட்டர், ஸ்பெஷல் லெட்டர் வந்துருச்சு, நம்பர்ஸ் வந்துருச்சு, ஸ்மால் லெட்டர் வந்துருச்சு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ற மாதிரி உங்களுக்கு மொத்தம் 8 9 லெட்டர்ஸ் வர மாதிரி நீங்க யூஸ் பண்ணி கொடுக்கலாம். அதே மாதிரி கீழே கன்ஃபார்ம் நியூ பாஸ்வேர்டு அப்படிங்கிற இடத்துல மேல என்ன பாஸ்வேர்டு என்ட்ரி பண்ணீங்களோ அதே பாஸ்வேர்டு கீழே என்ட்ரி பண்ணிருங்க. என்ட்ரி பண்ணிட்டு இந்த இடத்துல இருக்கு பாருங்க உங்களுக்கு டிக் பாக்ஸ். இந்த டிக் பாக்ஸ் டிக் பண்ணிருங்க. டிக் பண்ணிட்டு கீழே ரோல் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல கெட் ஆதார் ஓடிபி அப்படின்னு வந்திருக்கும். இதை நீங்க என்ன பண்ணுங்க, கெட் ஆதார் ஓடிபி அப்படிங்கறத கிளிக் பண்ணிருங்க. கிளிக் பண்ணது இந்த இடத்துல கேக்குறாங்க பாருங்க, கன்ஃபார்மா உங்களுக்கு பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணணுமா அப்படின்னு கேக்குறாங்க. ஓகே அப்படிங்கறத கொடுத்துருங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு அகைன் ஒரு ஓடிபி வரும். அந்த ஓடிபி இந்த இடத்துல பாருங்க ஆதார் ஓடிபின்னு கொடுத்துருக்காங்கல்ல. இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. என்ட்ரி பண்ணிட்டு கீழே சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படின்னு இருக்கு பாருங்க, சேஞ்ச் பாஸ்வேர்டு அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இப்ப பாருங்க உங்களுக்கு என்ன மெசேஜ் வந்துருச்சுன்னு, உங்களுடைய பாஸ்வேர்டு சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு. கிளிக் ஹியர் டு லாகின் அப்படின்னு இருக்கு பாருங்க. இதை கிளிக் பண்ணி நீங்க லாகின் பண்ணலாம், இல்ல திரும்ப அந்த ஹோம் பேஜுக்கே போலாம். இதை நான் கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு போறேன். திரும்ப உங்களுக்கு இந்த பேஜுக்கு வந்தாச்சு. இந்த பேஜ்ல நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா மறுபடியும் உங்க பிஎஃப் நம்பர், யுஏஎன் நம்பர் இந்த இடத்துல என்ட்ரி பண்ணுங்க. அடுத்து நீங்க புதுசா செட் பண்ண பாஸ்வேர்டு இந்த இடத்துல என்ட்ரி பண்ணிருங்க. அடுத்து இந்த கேப்சாவை அப்படி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி சைன் இன் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்ததும் அகைன் உங்களுக்கு ஓடிபி வரும். ஓடிபி இந்த இடத்துல என்ட்ரி பண்ணி இந்த கேப்சாவை என்ட்ரி பண்ணுங்க. இந்த இடத்துல இதெல்லாம் என்ட்ரி பண்ணிட்டு சப்மிட் அப்படிங்கறத கொடுங்க. கொடுத்தது பாருங்க உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் பேஜ் லாகின் ஆயிடுச்சு. லாகின் ஆக போது உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது ரீசெண்ட் அப்டேட் இருந்தா அந்த அலர்ட் மெசேஜ் வரும். நான் இந்த இடத்துல என்ன பண்ண போறேன் அப்படின்னா கீழே லேட்டர் அப்படின்னு இருக்கு பாருங்க இந்த மெனுல. லேட்டர் அப்படிங்கறத நான் கிளிக் பண்றேன். இங்க பாருங்க உங்களுக்கு இப்ப உங்களுடைய லாகின் பேஜ், உங்க அக்கௌண்ட் பிஎஃப் அக்கௌண்ட் ஆக்டிவேட் ஆகி உங்களுடைய லாகின் பேஜுக்கு நம்ம என்ட்ரு ஆயாச்சு. ஓகேங்களா? இதுல நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நீங்க ஆட் பண்ணணும். உங்க பேங்க் அக்கௌண்ட் ஆட் பண்ணிட்டு எவ்வளவு பேலன்ஸ் இருக்குன்னு செக் பண்றது தான் அடுத்த வேலை. இதுக்கு இடையில உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்க உங்களுடைய யுஏஎன் நம்பரை ஆக்டிவேட் பண்ணிட்டு நீங்க லாகின் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எவ்ரி மந்த் எவ்வளவு பிஎஃப் பணம் போடுறாங்க, எவ்வளவு பிஎஃப் அக்கௌண்ட்ல பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் வர ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா? நீங்க ஆக்டிவ் பண்றதுக்கு முன்னாடி இந்த அக்கௌண்ட் லாகின் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு எஸ்எம்எஸ் வந்துட்டு இருக்காது. உங்களுக்கு சேலரி கிரெடிட் ஆன 3வது நாள், அதாவது 3 ஒர்க்கிங் டேஸ்க்குள்ள பிஎஃப் பணம் கிரெடிட் பண்ணிடுவாங்க மேக்ஸிமம். கிரெடிட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு பேங்க்ல இருந்து பணம் எடுத்தா போட்டா மெசேஜ் வர மாதிரி உங்க பிஎஃப் அக்கௌண்ட்ல பணம் கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னா எவ்வளவு கிரெடிட் ஆயிடுச்சு, அன்னைய டேட் எவ்வளவு பேலன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்க ரிஜிஸ்டர் மொபைல் நம்பருக்கு சென்ட் பண்ணிடுவாங்க. அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்து பேங்க் பாஸ்புக் ஆட் பண்ண போறோம். அடுத்து உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஆட் பண்றது எப்படி, அதாவது உங்களுடைய பேங்க் பாஸ்புக் ஆட் பண்ணி உங்களுடைய கேஒய்சியை ஆக்டிவேட் பண்ணணும். இந்த இமேஜ்ல நீங்க பார்க்கலாம். உங்க கேஒய்சியை நீங்க ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டேட்டஸ் டிஃபரெண்ட் வகையில மாறும். அண்டர் ப்ராசஸ், இல்லைன்னா பெண்டிங் வித் எம்ப்ளாயி டிஜிட்டல் சைன், ரிஜெக்ட் ஆகும் சம்டைம், இல்ல ரிஜெக்டட் டியூ டு நேம் மிஸ்மேட்ச் அப்படின்னு வரும். இது எல்லாமே உங்களுடைய ஸ்டேட்டஸா வந்து மாறிக்கிட்டு இருக்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டேட்டஸுக்கும் ஒவ்வொரு சொல்யூஷன் இருக்குது. ஓகேங்களா? இது ஒவ்வொரு சொல்யூஷன் பத்தியும் நான் அடுத்த வீடியோல தெளிவா சொல்லிருக்கேன். அதுக்கான லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். உங்களுடைய கேஒய்சி ஆக்டிவேட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தனியா ஒரு வீடியோ போட்டு அதுக்கான லிங்க் கொடுத்திருக்கேன். உங்களுடைய யுஏஎன் ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க அடுத்து பண்ண வேண்டியது உங்களுடைய கேஒய்சியை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். ஓகேங்களா? கேஒய்சி ஆக்டிவேட் பண்ணிட்டு உங்க பேலன்ஸ் செக் பண்ணிட்டு எப்படி மணி வித்ட்ரா பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்த வீடியோல போட்டிருக்கேன். லாகின் பண்றதுக்கு முன்னாடி ஆக்டிவேட் பண்றது எப்படி, ஆக்டிவேட் ஆனதுக்கு அப்புறம் பேங்க் அக்கௌண்ட் கேஒய்சி எப்படி ஆக்டிவேட் பண்றது, கேஒய்சி ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறம் மணி எவ்வளவு இருக்குதுன்னு எப்படி பாக்குறது, பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்றது எப்படி, பேலன்ஸ் செக் பண்ணிட்டு நமக்கு மந்த்லி எஸ்எம்எஸ் ஆக்டிவேட் பண்றது எப்படி, பேலன்ஸ் செக் பண்ணிட்டு நமக்கு பணம் எது வேணும் அப்படின்னா வித்ட்ரா பண்றது எப்படி, நம்ம ஒர்க் பண்ணிட்டு இருக்கும் போதுமே வித்ட்ரா எப்படி பண்றது, ஒர்க் பண்ணி முடிச்சிட்டோம்னா வித்ட்ரா எப்படி பண்றது, அது எவ்வளவு நாள் நம்ம அக்கௌண்ட் கிரெடிட் ஆகும், அது எப்படி ஸ்டேட்டஸ் செக் பண்றது, எப்படி ஃபாலோ பண்றது, எப்படி மணி ஃபுல்லா நம்ம அக்கௌண்ட்டுக்கு வர வைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொன்றுக்கான வீடியோ நான் தனித்தனியா நம்ம சேனல்ல போட்டிருக்கேன். பிஎஃப்னு சொல்லிட்டு ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். அதை பார்த்து நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வேற ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க. நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இங்க ஒன் மோர் லிங்க்னு இருக்குன்னு பாருங்க. இந்த லிங்க் நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஆன்லைன்ல எது பண்ணி வேணும், ஆன்லைன் சர்வீஸ், ஓட்டர் ஐடி, பேன் கார்டு, இந்த மாதிரி எந்த சர்வீஸ் உங்களுக்கு பண்ணி வேணும்னாலும் நான் அப்ளை பண்ணி தரேன். என்ன நீங்க தாராளமா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேருக்கு அந்த மாதிரி நான் எடுத்து கொடுத்துருக்கேன். நீங்க ஒவ்வொரு வீடியோ கமெண்ட்ல நீங்க செக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு கிடைச்சிச்சா இல்லையான்னு சொல்லிட்டு. நம்ம சேனல்ல தொடர்ந்து ஆன்லைன் சர்வீஸுக்கான வீடியோஸ் தொடர்ந்து போட்டுட்டு இருக்கோம். நம்ம வீடியோஸ் பாத்தீங்கன்னா ஷார்ட்டா தெளிவா இருக்கும். எல்லாமே ஒர்க்
ஒர்க் ஆகும். ஒர்க் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் வீடியோஸ் அப்லோடே பண்ணுவேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நீங்க வந்து உள்ள வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கான வீடியோ இல்லைன்னா கூட நீங்க எனக்கு கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் வீடியோ எடுத்து நான் கண்டிப்பா அப்லோட் பண்றேன். இதுல பாருங்க, உங்களுக்கு ஓட்டர் ஐடி அப்ளை பண்றது, பேன் கார்டு அப்ளை பண்றது, அதை ரினிவல் பண்றது, ரீபிரிண்ட் பண்றது, தமிழ் ஃபாண்ட், கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் பத்தி, மொபைல் பத்தி, நெட் பேங்கிங் பத்தி எல்லா பேங்கோடது, ஆன்லைன் பட்டா சிட்டா, லேண்ட் விவரங்கள், இந்த மாதிரி இன்ச் பை இன்ச் அவங்களுக்கு தேவையான எல்லா வீடியோஸுமே நான் தொடர்ந்து நான் போட்டுட்டு இருக்கிறேன். நம்ம சேனல்ல நீங்க பிளேலிஸ்ட் அப்படி நீங்க செக் பண்ணி பார்த்தா கூட உங்களுக்கு ஒவ்வொரு தலைப்புலையும் தனித்தனியா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன். நீங்க இதுல கூட ஈஸியா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்க ஒவ்வொரு வீடியோ கீழேயும் டிஸ்கிரிப்ஷன்ல டீடைல்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி ஷார்ட்டா சூப்பரான ஒர்க்கிங் வீடியோஸ் பார்க்கணும் தமிழ்ல அப்படின்னா நம்ம சேனலை மறக்காம நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.